அங்க 6 பேர் குளிக்கிறதுக்காக போட்ல இருந்து கடல்ல குதிக்கிறாங்க. ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி லேடரை போடுறதுக்கு மறந்துட்டதால திரும்ப அவங்களால போட்ல ஏறி போக முடியல. இதனால அவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடல்ல எப்ப வேணும்னாலும் சுறா வந்து அட்டாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு லேடியோட குழந்தை போட்ல தனியா இருக்குது. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கூட போட்டுக்குள்ள யாரும் இல்ல. அப்போ போட்டோட ஓனர் ஒரு ஃப்ளோ போட் மேல ஏற ட்ரை பண்றான். ஆனா அவனும் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். இதனால அதுல ஓட்ட விழுந்து காத்து லீக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க தொங்கிட்டு இருந்த பிளாக் பிடிச்சு மேல ஏற ட்ரை பண்றான். ஆனா அதுவும் வெயிட் தாங்காம கிழிஞ்சு போயிருது. அவங்க ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததால டயர்ட் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எங்கேயோ திடீர்னு போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த போட்டோட விளிம்புல ஷர்ட் ஒன்னு தொங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த போன் இருக்கும். ஜாக் உடனே ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஷர்ட்டை எடுக்கிறான். ஆனா எடுக்கும்போது மொபைல் தண்ணியில விழுந்ததால அதுவும் ஒர்க் ஆகல. இதனால எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் தசை பிடிப்பால அவதிப்பட்டு இருந்த டைம்ல திடீர்னு அந்த வழியா ஒரு போட்டு போறத பாக்குறாங்க. உடனே அவங்க எல்லாரும் கையை தூக்கி ஹெல்ப் கேட்டு கத்துறாங்க. ஆனா அந்த போட்ல போயிட்டு இருந்தவங்க அதை பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க போலன்னு நினைச்சு அவங்களும் கையை காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ ஜாக்குக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. அவன் அவங்க எல்லார்கிட்டையும் அவங்களோட ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்றான். எல்லாரும் கலட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரோப் மாதிரி கட்டுறான். ஒரு வழியா அதை போட்லயும் மாட்டிடுறான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒருத்தன் அது வழியா மேல ஏறி போகும்போது கடைசி டைம்ல அதுவும் வெயிட் தாங்காம அறுந்து போகுது. அடுத்ததா ஒருத்தன் ஒரு கத்தியை எடுத்துட்டு போட்டோட அடிப்பகுதியில கட் பண்ணி உள்ள போகலாமான்னு பார்க்க போறான். ஆனா போட்டோட அடிப்பகுதியும் ஃபுல்லா மூடி இருக்குது. உள்ள போறதுக்கு எந்த வழியுமே இல்ல. அதனால திரும்பி மேல வரலாம்னு அவன் வரும்போது அந்த கத்தியும் சிப்பாகி கடலுக்குள்ள விழுந்துருது. அதை எடுக்கலாம்னு போகும்போது அவனோட தலை போட்டோட ஃபேன்ல அடிச்சிருது. அப்படியே பயங்கர வழியில அவன் மேல வரும்போது அவனோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஒரு தாடிக்காரன் போட்டோட சைடுல கத்தியால் குத்தி லேடரை நம்பி எடுக்க ட்ரை பண்றான். அப்போ ஜாக் அவனை தடுக்கிறான். 2 பேரும் கத்திக்காக போராடணும் டைம்ல அந்த கத்தி தெரியாம அந்த தாடிக்காரனோட வயிற்றுல குத்திடுது. தண்ணியில அவனுக்கு பிளட் லீக் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியாம அதிகமா பிளட் லீக் ஆகி இறந்தே போறான். கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பொண்ணும் காணாம போயிடுறான். அவ அவனோட ரத்தத்தை பார்த்து ரத்த வாசனைக்கு சுறாக்கள் அங்க வந்துரும்னு பயந்து வேகமா நீந்தி போயிருப்பா. ஆனா அவளுக்கு சரியா நீந்த தெரியாததால கொஞ்ச நேரத்துல தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுறான். அப்போ ஒருத்தன் ஜாக் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவனை அடிக்கிறான். அப்படியே 6 மணி நேரம் ஆயிருது. அப்போ அந்த தாடிக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உதவி கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக நீந்தி போறான். ஆனா அவளும் திரும்பி வரவே இல்லை. அன்னைக்கு நைட்டே திடீர்னு அங்க பயங்கரமா மழையும் வர ஆரம்பிக்குது. அப்போ தலையில அடிபட்டு இருந்தவனும் அதுக்கு மேல நீந்த முடியாம இறந்தே போறான். கடைசியில சாராவும் ஜாக்கும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்போ திடீர்னு ஜாக் அவன் கையில இருந்த டைவிங் மாஸ்க பாக்குறான். அப்போ சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த மாஸ்க உடைச்சு அந்த போட்ல சொருகி அந்த பொண்ணை அதை டைட்டா பிடிச்சி மேல போக சொல்றான். நிறைய டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு வழியா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு மேல ஏறி போயிடுறான். உடனே லேடரை எடுத்து கீழே போட்டுட்டு அவளோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா ஓடி போய் பாக்குறான். ஜாக் உடனே முன்னாடி இருந்த லேடரை பாக்குறான். ஆனா அதுல ஏறல. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அவனால தான் இறந்து போயிருப்பாங்க. இதனால போட்ல திரும்பவும் ஏறி போக மனசு இல்லாம கடல்லையே நீந்தி போறான்.